அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் திருவோணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 27 நட்சத்திரங்களில் 22வது நட்சத்திரம்தான் திருவோணமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்கு படிப்பர். பரம்பொருள் பெருமாள் அவர்களின் ஆசியும் இருக்கும். இவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு. மகரந்ததாது மனம் வீசும் கூந்தல் உள்ள இளம் பெண்களுக்கு தன் மனைவி உட்பட பணம் தேடி முயற்சி செய்து ஆர்வம் மகிழ்ந்து இருப்பார்கள். நீதி நியாயம் தெரிந்தவர். தான் நினைத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவராக இருப்பார்கள். ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்தான் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திருவோணம் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்குரிய சிறப்பான நட்சத்திரமாகும். இது புலர் கோத்திரத்தைச் சேர்ந்த ஆண் நட்சத்திரமாகும். வால் போன்ற உருவம் உடையது. இதன் மொத்த நாளிகை 65 விருட்சங்களில் இருக்க மரமாகவும் உடையது. மிருகங்களில் பெண் குரங்காகவும், திசைகளில் வடக்காகவும், பஞ்சபூதங்களில் காற்றாகவும், உடல் உறுப்புகளில் மர்ம உறுப்பாகவும், தேவகணமாகவும், தாமச குணம் கொண்டதாகவும், நாட்களில் மேல்நோக்கு நாளாகவும், சாத்திய யோகத்தில் நாரை பட்சியாகவும், மயில் பஞ்ச பட்சியாகவும், கழுத்து ராஜ்யம், அந்தியா நாடியம், நீசன குலத்தில் மகேந்திர மண்டலத்தைச் சேர்ந்தது. யோகியின் மகேந்திரியாக பாலுள்ள நட்சத்திரமாகவும் விளங்குகிறது. நட்சத்திர அதிபதி சந்திரன். நட்சத்திர அதிதேவதை விஷ்ணு பெருமான். 4 பாதங்களையும் மகர ராசியில் கொண்டுள்ளது. குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் மதுரை பாண்டியனின் மன்னனின் மனைவி சிலம்பை திருடியதாக கண்ணகியின் கணவன் கோவலன் மீது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். இதனைத் தொடர்ந்து வெகுண்டெழுந்த கண்ணகி இட்ட சாபத்தால் மதுரை மாநகரம் தீப்பிடித்து எரிந்தது. பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்தான் என கூறப்படுகிறது. மதுரை நகரம் தீப்பற்றி இருந்தபோது அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் கண்ணகி தெருவில் நடந்து வருகிறாள். அப்போது மதுராபதி தெய்வம் கண்ணகியின் முன் தோன்றி பூர்வ ஜென்ம வினையை உணர்த்தியது. போகர் ஓலைச்சுவடி குறிப்பின்படி மதுராபதி தெய்வமான மதுரை காளி பாண்டியன் அரண்மனைக்கு சென்றது. அப்போது பாண்டியன் நெடுஞ்செழியன் கையில் செங்கோல் இருந்தது. அதனை மதுராபாரதி தெய்வம் கையால் தொட்டாள். அப்போது பாண்டிய மன்னன் அபய குரலில் மீனாட்சி சொக்கநாதா எனக்கு கூக்குரல் இட்டார். பக்தர்கள் அபய குரல் கேட்ட மாத்திரத்தில் அங்கு மீனாட்சி அம்மனும் சொக்கரும் தோன்றினர். அவர்களை நெடுஞ்செழியன் வணங்கி சாப நிவர்த்தி கேட்டான். அப்போது சொக்கநாதரும் மதுராபதி தெய்வத்திற்கும் கடுமையான தர்க்கம் ஏற்பட்டது. சொக்கநாதர் காளியை பார்த்து, நீங்கள் பாண்டிய வம்சத்தின் அரச குல தெய்வம், மதுரையின் காவல் தெய்வமான நீங்கள் மதுரை நகர் தீப்பற்றி எரியும் போது நகரின் அழிவினை உங்களால் காப்பாற்றி இருக்க முடியும். அப்படி செய்ய முடியாதால் நீ உன் கடமையிலிருந்து தவறிவிட்டாய் என கண்டிப்புடன் கூறினார். அதற்கு மதுராபதி தெய்வம் சொக்கநாத பெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறார். இறைவா, கண்ணகி அரண்மனைக்கு வரும் முறைத்தான் மானிட பெண் பாண்டிய மன்னனின் ஊழ்வினை பயனாலும் கண்ணகியின் கற்பனையால் சக்தியாலும் அவள் காளியாக மாறிவிட்டாள். ஊழ்வினை உணர்ந்து நான் தடுக்க இயலவில்லை என கூறினாள். அதற்கு சொக்கநாதர் கண்ணகியின் வாழ்க்கையையும் அழித்து கடமை தவறி தன்னை அழித்து கொண்ட மன்னன் இன்னும் பிறவிகள் எடுக்க வேண்டியது உள்ளது. கடைசி பிறவியில் காளிக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்பவனாக சாம விமோச்சனை அடைவான். அதுவரை மதுராபதி தெய்வமான உனக்கு மதுரையில் குடிகொள்ள கோவில் இல்லை. எமது கோவிலில் மேற்கோபுர வாசலில் துயில் கொள்ள கட்டளையிடுகிறேன் என தீர்ப்பு கூறினார். அதன்படி துயில் கொண்டிருந்த மதுராபதி அம்மன் சாப நிவர்த்திக்காக போகர் தவம் செய்த இடமான தெத்துப்பட்டிக்கு வந்து அரூப சக்தியாக உள்ளார் என செவிவெளி செய்திகள் வருகின்றன. இக்கோவில் அருகில் ஆதிராஜகாளியம்மன் கோவில் உள்ளது. அம்மன் சிலை அத்திமரத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதங்களில் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து கொள்ள வேண்டும். கோவிலில் திருவோண யாகம், அதாவது
கோவில்களில் திருவோண யாகம் நடத்தப்படுகிறது. அப்போது அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் திருமணம் நடைபெறவும் குழந்தை பேறு வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்தும் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் முக்கியமாக பிரார்த்தனை நிறைவேறியதும் அவர்கள் நேர்த்திக்கடன்களை மனதில் வேட்டிக்கொண்டு அம்மனுக்கு மற்றும் அப்பனுக்கும் சிறந்த முறையில் துணி, பொட்டு, மஞ்சள் பூ இந்த மாதிரியான வாங்கி கொடுக்கிறார்கள். நிறைவேறியதும் ஆதிராஜ காளியம்மனும் சாம்பிராணி தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கண் செலுத்தப்படுகின்றனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஆதிராஜ காளியம்மன் சிலையின் மீது சாம்பிராணி தைலத்தை தேய்த்து பூஜை செய்தால் அவர்கள் நிச்சயம் குணம் அடைவார்கள் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கையாக உள்ளது. அதே போலத்தான் நாகதோஷம் உள்ளவர்கள் அஷ்டநாக சிலையை பூஜை செய்ய வேண்டும். இதனால் நாகதோஷம் கண்டிப்பாக விலக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக இந்த மாதிரியான கோவில்களுக்கு மார்கழி மாதங்களில் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். ராஜம்மன் கோவில் செங்கோல் பூஜை முக்கியமானது. இந்த கோவிலில் 5 அடி உயரமுள்ள செங்கோல் உள்ளது. பக்தர்கள் செங்கோல் பூஜை நடக்க விரும்பினால் அவர்கள் முன்பாக அம்மன் அருகில் செங்கோல் வைக்கப்படும். அம்மனுக்கு பூஜைகள் நடந்த பிறகு செங்கோலுக்கு தனியாக அபிஷேக அலங்காரத்துடன் பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். பின்னர் பக்தர்களுக்கு பட்டம் கட்டி அவரோட கையில் செங்கோல் வழங்கப்படும். அதை அவர் ஏந்தியபடி கோவிலில் வலம் வந்த பிறகு சிறப்பு பூஜை பிரசாதங்கள் வழங்கப்படும். அத்துடன் அவர்களுக்கு தலையில் கட்டப்பட்ட பரிவட்டத்தை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது. செங்கோல் பூஜை செய்ததால் திருமண தடை நீங்கும், மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி கிடைக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும், பிரிந்து இருந்த தம்பதிகள் இடையே ஏற்பட்ட இருந்த மனக்கசப்புகள் மறைந்து இணைந்து வாழ்வர். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று மலர் வழிபாடு நடத்தப்படுகின்றன. நவராத்திரி ஆடி வெள்ளி உள்பட அனைத்து விசேஷ நாட்கள் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நவகோடி சொர்ண பைரவர், தியான லிங்கேஸ்வர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இங்கு உள்ளன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.